உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல, உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் சாதனைகள். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உனதாகும். எதிரே நிற்கும் எதிரியையும் எதிர்த்து நிற்கும் வீரம் உனக்குள் இருக்கும்போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏன் நீ சோர்ந்து போகணும்? எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்துப் பார், புது அறிவு பிறக்கும். வெற்றி நிச்சயம். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். முயற்சி இல்லாத கனவு பேராசை, முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவஸ்தையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு. நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு. உன் மனதில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே. அதை அவர்களின் மனம் குப்பையென நினைத்து செவிவரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும். பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை. அதில் உனக்கானதை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு தனித்திறமை. உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில வளைவுகள். அதில் நீ கவனமாக செல்லாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள். உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை. சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே. சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம்தான். நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான். உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது புரியாது. உன் மனம் அமைதியில் இருக்கும்போது தான் அது புரியும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் துன்பங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே. ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே. எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்காதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலிச் சொற்கள் தான் அதிகம் இருக்கும். சில சிறந்த தருணங்களுக்காக காத்திருக்கும் பொழுதுகளில் பல சிறந்த வாய்ப்புகள் நம்மை கடந்து சென்றுவிடும்.